உயர்ந்த பிறவி எடுப்பதற்கும் சரி, ஒரு தாழ்ந்த பிறவி எடுப்பதற்கும் எது காரணமாக அமைகிறது என்றால், நாம் செய்த பாவ புண்ணியத்தின் பொருட்டுத்தான் இந்த பிறவியை நாம் எடுக்கின்றோம். எல்லா தெய்வங்களை விட நாம் சிவபெருமானிடம் மிக நெருங்கி செல்ல வேண்டும். என்ன காரணம் என்று யோசித்தால், திருவாரூரிலே தேவாசிரிய மண்டபத்திலே இருந்த விரண்மேண்டர் என்ற ஒரு சிவனடியார் நம்பியாரூரர் சிவபெருமானை வணங்குவதற்காக உள்ளே வருகிறார். வருகின்ற பொழுது அவர் அடியார்களுக்கு வணக்கம் செய்யாமல் நேரடியாக ஆலயத்திற்கு சென்று விடுகிறார். அப்படி ஆலயத்திற்கு சென்ற காரணத்தினால் ஒரு அடியாருக்கு வணக்கம் செலுத்தாமல் உள்ளே செல்கின்ற நம்பியாரூரை என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த விரல்மீண்டர், அடியாருக்கு வணக்கம் செலுத்தாமல் யார் உள்ளே சென்றாலும் அவர்களை சைவ சமயத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அவரை சைவ சமயத்திலிருந்து நீக்கிவிடலாம். உள்ளே இந்த நம்பியாரூர் செலுத்திய வணக்கத்தை ஏற்றிக் கொண்டாரே, அந்த சிவபெருமானை நாம் என்ன செய்வது என்று கேட்கிறார். அடியாருக்கு வணக்கம் செலுத்தாமல் உள்ளே சென்று சிவபெருமானையும் வணங்கியவரை நாம் என்ன செய்வது என்றால், முதலில் நம்பியாரூரை சைவ சமயத்திலிருந்து விலக்கிவிடுங்கள். பிறகு அவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த சிவபெருமானையும் இந்த சைவ சமயத்திலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று ஒரு சாதாரண அடியார் சொல்கிறார் என்றால், இந்த அடியாருக்கு எந்த அளவிற்கு சைவத்திலே உரிமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடியாரை நம்முடைய சைவ சமயத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவராக நாம் உயர்வு பெற்று என்று சிவபெருமானுக்கு அடுத்த இடத்திலே வைத்து அவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சிவபெருமானுடைய உயர்ந்த நிலை. தன்னை சமயத்திலிருந்து நீக்கியவனை கூட தனக்கு இணையாக வைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறார் என்றால் அது சிவபெருமான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். திருக்காலத்திலே கண்ணப்பன், அந்த கண்ணப்பன் காலத்தி மலை மீது செல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய குடிமத்தேவரை பார்க்கிறான். இங்கே இருக்கக்கூடிய பெருமான் இப்படி தனியாக இருக்கிறானே, அவனுக்கு பசி எடுக்காதா என்று எண்ணி அவன் பன்றி இறைச்சியை படைக்கிறான். வாயிலே கொண்டு போன உமிழ் நீரால் திருமஞ்சனம் செய்கிறான். தன்னுடைய தொண்டையிலே சூடியிருந்த மலர்களை வைத்து சிவபெருமானுக்கு மாலை சூட்டுகிறான். ஆக சிவ வழிபாட்டிற்கே இது உகந்தது அல்ல. சிவபெருமான் என்ன செய்திருக்கணும்? சிவ வழிபாட்டையும் சிவ ஆகமத்தையும் யார் உருவாக்கினார் என்றால் சிவபெருமான் தான் உருவாக்கினார். தன்னை எப்படி வழிபட வேண்டும் என்றும் தனக்குரிய ஆகம விதிகள் எது என்றும் உருவாக்கிய சிவபெருமான் தன்னை ஒரு பன்றி இறைச்சாலும் வாய் நிறைய இருக்கக்கூடிய எச்சில் நீராலும் ஒருவன் வழிபாடு செய்கிறான், பூசை செய்கிறான். இந்த பூசையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்திருந்தால் நாம் தெய்வ நிந்தனைக்கு உள்ளாகி இருப்போம். ஆனால் சிவபெருமான் அந்த பூசையை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அர்ச்சகராக இருக்கக்கூடிய சிவகோச்சாரியாரினுடைய கனவிலே சென்று, நாளை நீங்கள் வந்து மறைவாக நின்று கண்ணப்பன் செய்கின்ற பூசையை பாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் சிவபெருமான் என்ன செய்திருக்கணும்? கண்ணப்பனுடைய கனவிலே சென்று அங்கே சிவகோச்சாரியார் என்ன பூசை செய்கிறாரோ அந்த பூசை முறைகளை பார்த்து நீ எனக்கு செய் என்று சொல்லி இருக்கணும். இதுதான் சிவபெருமான் செய்திருக்கக்கூடிய காரியம். சிவபெருமான் வகுத்த நியதியை அவரே மீறி இருக்கிறார்.
ஆக சிவபெருமான் இந்த இடத்திலே குற்றம் செய்ததாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். அவனுக்குரிய வழிபாட்டு முறையை அவனே ஏற்படுத்திவிட்டு அவனே அந்த விதிமுறைகளில் இருந்து மீறி இருக்கிறான் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அன்பே சிவம் என்பதுதான். கண்ணப்பன் எந்த பள்ளிக்கூடத்திலோ எந்த பல்கலைக்கழகத்திலோ போய் படித்தவன் அல்ல, ஒரு சாதாரண பாமரன், ஒரு வேடன். அவனிடம் இருந்ததெல்லாம் அந்த குடுமி தேவர் மீது செலுத்திய அன்பை தவிர வேறு ஒன்றுமே அவன் சிந்தனைக்குள் இல்லை. நாம் கண்ணப்பனுடைய பக்தியை உயர்ந்த பக்தியாக கொண்டு போகிறோம். ஒரு படித்தவராக இருந்தால் இறைவனுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வடிந்தது என்றால் நாம் கண்டும் காணாமல் சென்றிருப்போம். இதற்கு நம்முடைய கண்ணை கொடுக்க முடியாது, அது உபாயம் அல்ல என்று நாம் கொஞ்சம் விலகி சென்றிருப்போம். ஆனால் படிக்காத ஒரு கண்ணப்பன் தான் இறைவன் கண்ணிலிருந்து ரத்தம் வடிகிறது என்றவுடனே தன் கண்ணை நோண்டி அந்த இறைவனுக்கு கண்ணை கொடுத்த அன்பு உலகத்திலே எந்த சமயத்திலும் இதற்கு இணையான ஒரு பக்தி என்பதே கிடையாது. அதனால்தான் மாணிக்க வாசகர் கூட திருவாசகத்திலே சொல்கிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில். என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன் நீட்டிற்கே சென்றூதாய் கோத்தும்பி. சைவத்திலே கண்ணப்பனுடைய அன்புக்கு இணையாக இன்னொருவருடைய அன்பை அன்று அல்ல இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கண்ணப்பனுக்கு இணையான ஒரு அன்பை இறைவன் மீது யாரும் செலுத்தியிருக்க முடியாது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் சொன்னார். ஆனால் அந்த குரலிலே ஒரு மாற்றம் செய்தால் அது கண்ணப்பனுக்கு பொருந்தும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் கண்ணும் ஊழியர் பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு இணையாக வாழ்ந்தவன் கண்ணப்பன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற அன்பு ஆனது எல்லையற்று இருக்க வேண்டும். சுயநலம் சார்ந்த அன்பாக நமக்கு இருக்கக்கூடாது. பொதுவாக இன்றைய சிந்தனை என்பது ஒரு புறத்திலே கடவுள் இருக்கிறாரா, இல்லை கடவுளுக்கு கண் இல்லையா, ஒருவேளை கடவுளே இல்லையா? காரணம், இன்றைய மனிதன் என்பவன் நுகர்வு கலாச்சாரத்திற்குள் மூழ்கி கொண்டு தினந்தோறும் தன்னை ஒரு ஓட்ட பந்தய வீரனாக மாற்றிக்கொண்டு இன்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். தன்னை சுற்றியுள்ள சமூகத்தினுடைய துயரங்களை அவன் காணவில்லை. காரணம், அவனுடைய பிரச்சனையை தீர்ப்பதென்பதே அவனுக்கு கடினமாக இருக்கின்ற பொழுது அவன் மாற்றாரினுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதற்கேற்ப ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு கடவுளினுடைய இருப்பு தன்மையை பற்றி ஒரு சிறுகதை மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். தினந்தோறும் ஒரு வைத்தியர், ஒரு சித்த வைத்தியர் என்று வைத்துக் கொள்வோம், அவர் தினந்தோறும் குளித்துவிட்டு நேராக சிவாலயத்திற்கு சென்று திருநீர் அணிந்து இறைவனை வணங்கிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்வது வழக்கம். அப்படி இவர் தினந்தோறும் வந்து செல்கின்ற பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கடவுளை நம்பாத ஒருவன் இவரை பார்க்கிறான். இவரை கிண்டலும் கேலியும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவரை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். தினந்தோறும் கோயிலுக்கு செல்கிறீர்களே, அங்கே நீங்கள் காண்பது கல்லையா கடவுளையா? நீங்கள் நெற்றியிலே திருநீறு அணிவது அது என்ன சின்னமா? கடவுளை பார்த்ததுண்டா, இல்லை கடவுளிடம் பேசியது உண்டா, இல்லை கடவுளை உணர்ந்ததுதான் உண்டா என்ற பல்வேறு கேள்விகளை அவரிடம் முன்வைக்கிறார்.
அவர் அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக செல்கிறார். ஏனென்றால் அடக்கம் அமரரும் உய்க்கும். அதன் பொருட்டு அவர் அமைதியாக அவனுடைய கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விடுகிறார். அன்று மாலை அந்த கேள்வி கேட்டவன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒரு விருந்துக்கு செல்கிறான். அந்த விருந்து என்பது அசைவ விருந்து. அந்த அசைவ விருந்துக்கு சென்று தன்னுடைய வயிறு நிறைய உணவை உட்கொண்டு விடுகிறான். உட்கொண்டு விட்டு இரவு நீண்ட நேரமாகி உறங்கச் செல்கிறான். இன்றைய சமூகத்தினுடைய கலாச்சாரமே இரவு நேரத்திலே ஒரு திடமான உணவு இல்லாமல் திரவம் சார்ந்து மிதமான உணவுகளை உண்ண வேண்டும். குடலுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாகரிக வளர்ச்சி என்பது இரவு 12 மணிக்கு மேலும் 1 மணிக்கு மேலும் உணவுகளை, அசைவ உணவுகளை உண்ணுகின்ற ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவு என்னவென்றால் எல்லா மனிதர்களும் இன்று மருத்துவரை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இரவு 1 மணிக்கு மேலே குடல் தாங்குமா இந்த உணவை உட்கொள்வதற்கு? அப்படி இவன் அந்த உணவை உட்கொள்கிறான். 2 மணி தாண்டுகிறது. கடுமையான வயிற்று வலி. இந்த வயிற்று வலியில் துடிக்கிறான். துடிச்சுட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறான். என்னை எப்படியாவது ஒரு மருத்துவமனைக்கு என்னை கூட்டு போங்க, வயிறு வலிக்குது. உணவு ஜீரணமாகல. அதுவும் ஒவ்வாத உணவை இரவு நேரங்களில் உண்ணக்கூடாது. உண்டு விட்டான். இந்த வலி தாங்க முடியாமல் தன்னுடைய தந்தையின் மூலமாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்த வைத்தியர், அவர் யாருன்னா காலையில போய் இவன் கேலியும் கிண்டலும் பண்ணா பாருங்க, அந்த வைத்தியர் வீட்டுக்கு அவங்க அப்பா அழைச்சிட்டு போனார். இவனுக்கு அவரை சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அந்த வைத்தியர் இவனை நல்லா பார்த்துட்டார். பார்த்த உடனே அவனை பக்கத்துல உட்கார வச்சு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். கடுமையா வலி எடுக்குதுன்னா வலி எடுக்கிறவங்கிட்ட கேட்டார், உன்னுடைய தந்தையை நீ பார்த்திருக்கிறாயான்னு கேட்டார். ஆம், நான் என் தந்தையை பார்த்திருக்கிறேன். என்னுடைய வயிற்று வலிக்கும் என் தந்தையை பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அவருடைய தந்தையை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். மறுபடியும் கேட்கிறான், என்னுடைய வயிற்று வலிக்கும் அந்த என்னுடைய தாத்தாவை பார்த்ததுக்கும் என்ன சம்பந்தம் யான்னு கேட்கிறான். அடுத்து அவர் கேட்கிறார், அவருடைய அப்பாவை நீ பார்த்திருக்கிறாயா? இவன் பார்க்கவில்லை என்றார். அவருக்கு அவருடைய அப்பாவை பார்த்திருக்கிறாயா? இல்லை. ஆக உன்னுடைய தந்தையை பார்த்திருக்கிறாய், உன்னுடைய தாத்தாவை பார்த்திருக்கிறாய், அதற்கு மேற்கொண்டு இருந்தவர்களை நீ பார்க்கவில்லை. ஆதலால் நீ பார்க்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் எல்லாம் இல்லையா? நீ பார்க்கலப்பா, பார்க்காததுனால அவர்கள் இல்லை என்று எண்ணிக்கொள்ளலாமா என்ற கேள்விக்கு அவன் சொன்னான், அது எப்படி முடியும்? வழி வழியாக ஒரு பரம்பரை இருந்தால் தானே நாங்கள் வந்திருக்க முடியும். சரிப்பா, அடுத்து ஒரு கேள்வி. இப்ப உனக்கு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்றியே, அந்த வலி எப்படி இருக்குன்றத கொஞ்சம் காட்டான். நான் கொஞ்சம் கண்ணுல பார்க்கணுமே. என்ன கொஞ்சம் கூட விவரம் தெரியாத ஆளா இருக்கிறீங்க? ஒரு வயிற்று வலியை போய் எப்படிங்க நான் காட்ட முடியும்? அப்ப காட்ட முடியாதா உன்னுடைய வயிற்று வலியை? அப்ப என்ன பண்ண முடியும்? உணர முடியும். வலி என்பதை உணர முடியும். அப்படியானால் நீ மட்டும் கடவுளை காட்ட சொன்ன? கடவுள் என்பது உணரக்கூடியது. பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம், தேடுகின்ற நேரத்தில் எல்லாம் கடவுள் காட்சி கொடுத்து விட்டால் கடவுளுக்கு இந்த உலகிலே என்ன மரியாதை இருக்கும்? இறைவனை எவன் முழு மனதோடு நாடி தன்னையே இறைவனுக்கு எவன் அர்ப்பணிக்கிறானோ அவனுக்குத்தான் இறைவன் காட்சி கொடுப்பான். கைலாயம் வரை சென்ற திருநாவுக்கரசு பெருமானுக்கு அவர் அங்கு காட்சி கொடுக்கவில்லை. அவர் இடத்திற்கே சென்ற திருநாவுக்கரசு பெருமானுக்கு அவர் அங்கு காட்சி கொடுக்கவில்லை. நீ இருக்கின்ற இடத்திற்கே நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்று திருவையாற்றிலே வந்து காட்சி கொடுத்தான் பெருமான்.
அதுதான் சிவபெருமான். நீங்கள் அவனை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான அன்பும் உண்மையான இரக்கமும் எவனுடைய மனதிலே தவமாக இருக்கிறதோ, மனதாலும் வாக்காலும் உடலாலும் எவன் அறத்தின் பார்பட்டு நிற்கிறானோ அவனுக்கு ஆலயங்கள் கூட தேவையில்லை. ஏனென்றால் அவன் உள்ளமே ஆலயமாக இருக்கின்ற பொழுது அவன் எந்த ஆலயத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உள்ளம் பெருங்கோயிலுக்குள்ளே சிவபெருமானே வந்து குடிகொண்டு விடுவான். திருவையாற்றிலே சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு வந்து தன்னுடைய உமையோடு வந்து காட்சி தருகிறார். ஆக இந்த சமயத்திலே இறைவனை நீங்கள் நாடி செல்ல வேண்டியது இல்லை. இப்ப கோயிலுக்கு வருகிறோம், வழிபாடு நடத்துறோம் என்பது முதல் நிலை. ஒரு குழந்தைய பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிறோம், எல்கேஜி படிக்குது, யூகேஜி படிக்குது, இதுவரையிலும் பார்த்தோம்னா கூட தாயோ தந்தையோ கொண்டு போய் அந்த பள்ளியில விட்டு வரணும். இல்லைன்னா குழந்தை அடம் பிடிக்கும். அதுவே ஒரு 10ஆம் வகுப்புக்கு மேல நாம் யாராவது நம்முடைய பையனை பார்த்து பள்ளிக்கு போன்று சொல்றோமா? கிடையாது. சைவத்திலே சைவ நாட்பாதங்கள் என்று 4 நிலைகள் உண்டு. அந்த 4 நிலைகளிலே முதல் நிலை என்பது என்னன்னா சரியை என்று பெயர். அந்த சரியை என்பது ஆலயங்களிலே தொண்டு செய்வதன் மூலமாக நாம் இறைவனை சென்றடைதல், உழவார பணி செய்வதன் மூலமாக நாம் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைதல். அதற்குரிய அடையாளம் தான் உழவார கையிலே வைத்திருந்த திருநாவுக்கரசு பெருமான் அடையாளம். அவர் தொண்டு செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர். இது முதல் நிலை. இதற்குரிய அடையாளம் திருநாவுக்கரசு பெருமான். 2, பக்தியின் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வேள்விகள் மூலமாக இறைவனை அடைகின்ற மார்க்கம் கிரியை என்று மார்க்கம். அதற்கு சர்ப்புத்திர மார்க்கம் என்று கூட பெயர். அதற்குரிய அடையாளம் திருஞான சம்பந்த பெருமான். 3வது யோக மார்க்கம், சகமார்க்கம், தோழமை மார்க்கம் என்று சொல்லப்படுவதற்கு அடையாளம் நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரர், இறைவனுக்கு நண்பனாக இருந்தவர். 4வது மார்க்கம் ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கம் என்பது இவற்றையெல்லாம் கடந்து பக்தியிலிருந்து, தொண்டிலிருந்து, யோகத்திலிருந்து கடந்த நிலை எது என்பால் ஞான நிலை. அந்த ஞான நிலைக்கு நாம் எய்த வேண்டும் என்றால் எடுத்த இந்த பிறவியிலே நம்மால் இயலுமா? இயலாது. ஒரு பிறவியிலே நாம் இறைவனுடைய பேற்றை அடைய முடியுமா என்றால் அடைய முடியாமல் போகிறது. இதற்கு எது காரணமாக இருக்கிறது? நாம் செய்கிற வினை பயன். வினைகளால் தான் நமக்கு பிறவி தொடர்கிறது. வினை என்றால் அது என்னங்க வினை? சிலப்பதிகாரம் சொல்கிறது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று சொல்கிறது. சமணம் அது ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்ப நம்முடைய சைவ சமயத்திலே என்னுடைய பிறவிக்கு எது காரணமாக இருக்கிறது? என்னுடைய நண்பன் உயர்ந்த செல்வங்களோடு இருக்கிறான், ஆனால் நான் மாத்திரம் பஞ்சை பராரியாக ஏழையாக இருக்கிறேனே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதற்குத்தான் காரணம் இருவினை புண்ணிய பாவம்தான் நம்முடைய பிறவிகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சரி, நாம் செய்த வினைகள் இப்போ புல்லாகி பூடாகி திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்வது போல செல்லா நின்ற தாவர சங்கமத்துள். தாவரம் என்று சொன்னால் ஒரே இடத்தில் நிலையாக இருப்பவை, அவை செல்லா, எங்குமே செல்லாது. செடி கொடி அவை எல்லாமே ஓரிடத்திலே வேர்விட்டால் அங்கேதான் இருக்கும். ஆனால் விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் தான் இடம் விட்டு இடம் பெயர்வார்கள். நாமெல்லாம் சங்கம பிறவிகள். நாம் புல்லிலிருந்து எதுவரை வருகிறோம்? மனித பிறவி வருகிறோம். இந்த பிறவிகள் எடுப்பதற்கு நாம் பல பிறவிகளை கடந்து இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். இந்த மனித பிறவியிலும் மற்ற தெய்வங்களை வழிபடுவதை விட நாம் சிவனை வழிபடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் இதிலேயே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நமக்கு வெகு அருகிலே சிவபெருமானுடைய திருவடி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். சிவனை பற்றி பேசுவதை கேட்பதற்கும் சரி, சிவாலயத்திற்கு வந்து வழிபடுவதும் சரி, எல்லா மனிதருக்கும் அமைக்குமா என்றால் அமையாது. அமைந்த கொஞ்ச பிறவிகள் தான்.
மற்ற தெய்வ வழிபாட்டிற்குள்ளே அவன் தன்னை பிணைத்துக் கொள்வான். ஆனால் சிவனுக்குள் வருகிறான் என்றால் அவனுக்கு அருகிலேயே சிவபெருமான் இருந்து கொண்டிருக்கிறான் என்பது போல். சில நேரங்களிலே நமக்கு துன்பங்கள் வருகின்ற போது நாம் என்ன நினைக்கிறோம்? இறைவன் நமக்கு இவ்வளவு துன்பங்களை வாரி வாரி கொடுக்கிறானே, அவனுக்கு என்ன நம் மீது இத்தனை வெறுப்பா? சிவபெருமான் எந்த உயிர்களிடத்தும் விருப்பும் கிடையாது, அவனுக்கு வெறுப்பும் கிடையாது. விருப்பு ஒருவன் மீது அவன் வைத்தால் அவன் அவரை சார்ந்தவராக மாறி விடுவான். அவன் ஒரு பொது தெய்வமாக இருந்து விட முடியாது. எனக்கு மட்டும் இறைவன் கருணை செய்தால் நான் எப்படி அவனை இறைவன் என்று சொல்ல முடியும்? எல்லா உயிர்களுக்கும் அவன் பொதுவானவன் என்று சொன்னால் எனக்கு மட்டும் கருணை செய்தால் அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா உயிர்களிடத்தும் பொதுவான கருணை உடையவனாகத்தான் இறைவன் இருக்கிறான். இப்போ முதல் கேள்விக்குள் வருவோம். இறைவன் நம்மை படைக்கவில்லை என்று சொன்னேன். அப்படியானால் என்ன நடந்தது? எப்படி நாம் பூமிக்கு வந்தோம் என்ற கேள்விக்கான விடை என்னவென்றால், அனாதையாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு ஆன்ம அனுபவம் ஏற்பட வேண்டும். இவைகள் எல்லாம் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த உயிர்களுக்கு உடல் என்று ஒன்று தேவை. வேறொன்றும் இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த உயிருக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த உயிரானது அனாதி காலத்தில் இருந்து இவை பாட்டுல எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு என்ன கொடுக்கணும்னா அனுபவம் கொடுக்கணும். அனுபவம் கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த உயிருக்கு உடல் கொடுக்கணும். அதனாலதான் பட்டினத்தார் கூட என்ன சொன்னாரு? எத்தனை பிறவிதான் நான் எடுக்கிறது, மாதா உடல் சலித்தார், வல்வினை ஏன் கால் சலித்தேன், வேதா கை சலித்தான். எத்தனை தாயின் வயிற்றிலே போய் நான் மீண்டும் மீண்டும் பிறந்துன்னு இருக்கிறது. தலையெழுத்தை எழுதி எழுதி பிரம்மனும் சலிச்சு போயிட்டான். நானும் ஒவ்வொரு பிறவி எடுத்து நடந்து நடந்து சலிச்சிட்டேன். இந்த பிறவிகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பதை நான் முற்றிலுமாக நீக்க வேண்டும். அதை மலப்பரிவாகம் என்று சொல்வார்கள். இவற்றை முற்றிலுமாக நீங்க வேண்டும் என்றால் நமக்கு உடலானது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. அது கொடுக்கப்படுவதற்கு எது காரணமாக அமைகிறது என்றால் தனு என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. தனு என்றால் இந்த உடல். இந்த உடல்ல என்னென்ன இருக்கு? 5 பொறிகள் இருக்கின்றன. மெய், வாய், கண், காது, மூக்கு என்று சொல்லப்படுகின்ற 5 பொறிகள் இருக்கின்றன. இந்த 5 பொறிகளால் உணரப்படுகின்ற சுவை, ஒளி, ஓசை, நாற்றம் என்ற 5 புலனங்கள் வேலை செய்கின்றன. இவற்றிற்கு ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் என்று பெயர். நம்மை இறைவன் படைப்பதற்கு முன்னால் 2.5 லட்சம் ஆண்டு காலம் இந்த மனிதனை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவன் யோசித்த காலமே 2.5 லட்சம் ஆண்டு காலம். எப்படி இதை வரையறை செஞ்சு நீ சொல்றன்னு கேட்கலாம். நமக்கு முன்னால் இருந்தவை டைனோசரஸ் என்று சொல்லப்படுகின்ற உயிரினங்கள். இந்த டைனோசரஸ் காலத்திலே மனிதன் என்பவன் கிடையாது. இந்த உலகில் எங்கும் மனிதனுடைய எலும்பு கூடு எல்லாம் கிடைக்காது. நியாண்டர்தால் மனிதன் கிடையாது. ஹோமியோசெபியன் என்ற ஒரு மனித இனம் கிடையாது. டைனோசர் காலத்திற்கு பிறகுதான் இந்த மனித இனம் உருவாகிறது. அப்படியானால் டைனோசரர் காலத்திற்கும் இந்த மனித இனம் உருவாவதற்குரிய காலம் 2.5 லட்சம் ஆண்டு காலம். அந்த 2.5 லட்சம் ஆண்டு காலம் சிவபெருமான் யோசிச்சான், இந்த உயிர்களுக்கு உடலை கொடுக்கலாமா, நாமே இவனுக்கு கொடுத்துட்டு நாமே இவன் பின்னால அலையணுமா யோசிச்சான். ஆனால் சிவபெருமான் கருணை கொண்டவன் அல்லவா, உயிர்கள் மீது இரக்கம் கொண்டவன். கூட்டா ஓடோடி வருவான். ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? அகம்பாவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை போன்ற ஒரு அன்பை உன் நெஞ்சத்தில் வைத்துக் கொண்டால் சிவபெருமான் ஒன்ன தேடி வருவான். நீ எதுக்கு தினந்தோறும் கோயிலை நாடி செல்கிறாய்? சிவவாக்கியர் சொல்வார், கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே.
இது சிவவாக்கியர் புரட்சிகரமான ஒரு பாடலை சொன்னார். கோயிலாவது ஏதடா. அவர் சொன்ன கோயில் படிநிலையை தாண்டிய சித்த நிலைக்கு அவர் போயிட்டார். அவருக்கு எந்த கோயிலும் தேவையில்லை. அவர் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதயமே கோயிலாக மாறிவிட்ட காரணத்தினால் கோயில் ஆவது ஏதடா, குளங்கள் ஆவது ஏதடா. கோயிலும் மனத்துள்ளே, குளங்களும் மனத்துள்ளே. சிவபெருமானை உன் மனதிற்குள்ளே அகப்பூசைக்குள் வந்து விட்டார். புறப்பூசையில் இருந்து, புறத்திலே இறைவனை வழிபாடு செய்கின்ற நிலையில் இருந்து நாம் அகத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த நடராச பெருமானை, அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கூத்தனை வழிபடுகின்ற நிலைக்கு நாம் வரணும். அப்போ வரணும்னா நம்முடைய மனசுக்குள்ள என்னென்ன இருக்கக்கூடாது? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்றான் வள்ளுவன். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி யாரை பார்த்தாலும் கோபப்படுதல், இன்னாச்சொல் கண்டதுக்கெல்லாம் அடுத்தவர் மனதை காயப்படுத்துகின்ற சொற்களை பயன்படுத்துதல், காமம் மயக்கம். காமம் அளவு கடந்த காமம். அளவோடு இருக்கின்ற காமத்தால் உலகத்தில் பிரச்சனை இல்லை. மனம் கடந்த ஒரு காமத்தால் உலகத்திலே பிரச்சனை வரும். இவற்றையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு, இந்த அழுக்கு நீங்கிவிட்டால், இந்த அழுக்கை சலவை செய்ய வேண்டும் என்றால், இந்த அழுக்கை சலவை செய்து உன் மனம் வெண்மையாக மாற வேண்டும் என்றார். ஒரு வெண்ணிற ஆடைக்கு எந்த அளவிற்கு ஒரு மகத்துவம் மரியாதையும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் உள்ளத்தை நீ சலவை செய்ய, இந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீ வெளியே நீக்கிவிட்டால் மிக எளிதாக வந்து சிவபெருமான் உன் இதயத்திற்குள் உட்கார்ந்து கொள்வான். வேற எங்க போறான்? சிவபெருமான் அடியார்களை நாடி வருவான். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். பூசலார் நாயனார் என்பவர் அகத்துள்ளே கோயிலை கட்டினார். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அவனும் ஒரு கோயிலை கட்டினான். காஞ்சிபுரத்திலே கைலாசநாதர் கோயில். 2 கோயில்களுக்கும் ஒரே நாளில் குடமுழுக்கு தேதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அன்றைய காலகட்டத்திலே ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்துகிறோம் என்றால் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் சோதிடர் கணிப்பார் என்றைக்கு அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என்று. இவர் இருப்பது காஞ்சிபுரம், பூசலார் நாயனார் இருப்பது திருநின்ற ஊர். ஆக ஒரே ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய நாடு. அங்கே பூசலார் நாயனார் மனதிற்குள்ளே கோயிலை கட்டுகிறார். அந்த கட்டிய கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என்று தேதி நிர்ணயிக்கிறார். அதே நாளிலே இங்கே கைலாசநாதர் கோயிலுக்கு குடமுழுக்கு விழா தேதி குறிக்கப்படுகிறது. ஒரு நாள் தான். இங்கே இவருக்கு ஜோதிடர் குறித்து கொடுக்கிறார், அங்கே அவருக்கு சிவபெருமான் குறித்து கொடுக்கிறார். அகத்துள்ளே கோயிலை கட்டி முடிக்கிறார். இப்பொழுது அந்த காஞ்சியிலே இருக்கக்கூடிய பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கனவிலே போகிறான். பெருமான் போய் என்ன சொல்கிறார்? நீ எந்த நாளிலே குடமுழுக்கு விழா நடத்தப்பட வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறாயோ அந்த நாளில் நான் உன் குடமுழுக்கு விழாவிற்கு வரவில்லை. குன்றத்தூரிலே திருநின்ற ஊரிலே இருக்கக்கூடிய பூசலார் நாயனார் என்பவருடைய கட்டிய கோயிலுக்கு நான் குடமுழுக்கு விழாவிற்கு செல்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். பல்லவ மன்னன் யோசிக்கிறார். நான் மிகப்பெரிய கோயில் கைலாசநாதருக்கு ஆலயத்தை அமைத்திருக்கிறேன். என்னை விட இறைவனே வியக்கும்படியான ஒரு ஆலயம் அந்த திருநின்ற ஊரிலே யார் அமைத்திருக்க முடியும்? அவ்வளவு பெரிய கோயிலா கட்டியிருப்பார்கள் என்று நினைத்து தன்னுடைய படை பரிவாரங்களோடு திருநின்ற ஊர் செல்கிறார். திருநின்ற ஊரிலே போய் விசாரிக்கிறார், இங்க ஏதாவது சிவாலயம் கட்டியிருக்கிறார்களா என்று தேடி தேடி பார்க்கிறார். எங்குமே எந்த ஆலயமும் கட்டப்படவில்லை. அப்போ ஒருத்தர் சொன்னார்,
அந்த மரத்துக்கு ஓரமா ஒரு பைத்தியக்காரன் உட்கார்ந்து இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் நான் சிவனுக்கு கோயில் கட்டுறேன், சிவனுக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். பல பேர்கிட்ட போய் பணத்தை கேட்டான். ஆனா யாருமே அவன் இருக்கின்ற கோலத்தை பார்த்து இவனெல்லாம் போய் என்ன கோயில் கட்ட போறான், காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு துரத்திட்டாங்க. அப்போ அந்த பூசலார் நினைத்தார், நீங்கள் கொடுக்கின்ற செங்கலிலும் கம்பிலும் ஜல்லியிலுமா நான் கோயில் கட்ட போகிறேன்? நான் அழைத்தால் இறைவன் என்னுடைய இதயத்திற்குள் வருவான், நான் கட்டண்டா கோயில அப்படின்னு அகத்துள்ளே அந்த பூசலார் நாயனார் கட்டி முடித்து விடுகிறார் கோயிலை. இந்த மன்னன் போறான், போய் விசாரிக்கிறான், யாருக்கும் தெரியல. அங்க ஒரு பைத்தியனா அடிக்கடி சிவ சிவான்னு சொல்லிட்டு இருக்குது, போய் அங்க வேணா பாருங்க அப்படின்னும் போது இவன் போய் அவரை பார்க்கிறான். தலைவிரி கோலமாக கந்தல் கோலமாக கிடக்கிறான் ஒரு பைத்தியக்காரன். இந்த மன்னன் போய் இறங்கி கேட்கிறான், ஐயா நீங்கள் ஏதாவது கோயில் கட்டி இருக்கிறீர்களான்னு கேட்கிறான். ஆம், நான் கட்டிய கோயில் எனக்கும் சிவனுக்கும் மாத்திரம்தானே தெரியும். நான் யாருக்கும் என்னுடைய மனதிற்குள் கட்டிய கோயிலை பற்றி நான் யாருக்கும் சொல்லவில்லையே, உனக்கு யார் சொன்னது? அந்த சிவன் தான் வந்து சொன்னான். என்னை விட பெரிய கோயிலை நீ கட்டி இருக்கிறாய், உன்னுடைய கோயிலுடைய குடமுழுக்கு விழாவிற்குத்தான் நான் வருவேன் என்று என் கனவிலே வந்து சொல்லிவிட்டு சென்றானே, இங்க வந்து பார்த்தால் எந்த கோயிலும் இல்லையே. பூசலார் சொன்னார், நான் கட்டியது மனக்கோயில். தினந்தோறும் ஒவ்வொரு செங்கல்லாக அடுக்கி அடுக்கி என் மனதிற்குள்ளே இந்த கோபுரத்தை எழுப்பி இருக்கிறேன். ஒரு நாள் கூட வேலையாட்கள் வராமல் என் வேலை பழுதுபட்டதில்லை. தினந்தோறும் கட்டி இன்றைக்கு குடமுழுக்கு விழா நடத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அப்படியா? இறைவன் உன் மீது அவ்வளவு பெருங்கருணை கொண்டிருக்கிறானா? தான் கட்டிய கோயிலுக்கு வராமல் மனதிற்குள் கட்டிய கோயிலுக்கு இறைவன் வந்திருக்கிறான் என்றால் இங்கே சிவபெருமான் பார்த்தது மன்னனையா தன் அடியவரையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணம் சொன்னதற்கு காரணம், உன்னிடம் வைத்திருக்கின்ற செல்வத்தை பார்த்து சிவபெருமான் அருள் செய்வான் என்று ஒருவரும் எண்ணி விடாதீர்கள். செல்வம் என்பது நிலையாதது, இளமை நிலையாது, செல்வம் நிலையாது, இந்த உடலும் நிலையாது. நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சவ்வாதும் சந்தனமும் பூசிக்கொண்டு இந்த உடல் நம்மோடு நீண்ட காலம் இருக்க போகிறது என்ற மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் நமக்கு சொந்தமா? கிடையாது. ஒரு நாள் இந்த உயிர் கூடானது இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அன்றிலிருந்து சிவம் குடியிருக்கின்ற இந்த உடலுக்கு பெயர் சவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. செல்வத்தால் கர்வம் கொள்ளக்கூடாது. நேற்று இருந்த செல்வம் நாளை காணாமல் போய்விடும். வள்ளுவன் சொல்வான், கூத்தாட்டு அவை குடாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்றுன்னா. செல்வம் என்பது வருகிற பொழுது ஒவ்வொரு ரூபாயாக வந்து சேரும். அதற்கு ஓமை சொல்கிறான் வள்ளுவன். ஒரு தெருக்கூத்து நடக்குதுன்னா, அப்போ அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல அந்த கூத்து நடக்கிற மேடைக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் போய் பாய் போட்டு இடம் முடிச்சு வச்சிருவாங்க. கூத்து என்னவோ 10 மணிக்கு தான் நடக்கும், ஆனா இடம் 6 மணிக்கே பிடிச்சிருவாங்க. இடம் துண்டு போட்டு வச்சிருவாங்க. 10 மணிக்கு நடக்க வேண்டிய கூத்திற்கு 6 மணிக்கு சென்று இடம் பிடிக்கிறார்கள். இன்றைய நிகழ்காலத்திலே திரைப்படத்திற்கு செல்கிறோம். திரைப்படத்திற்கு செல்கின்ற பொழுது வரிசையிலே போய் நின்று நாம் ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்து கொண்டு போறோம். ஒவ்வொருவராக போய் அவரவர் இருக்கையிலே போய் உட்காருகிறோம். இப்போ படம் முடிவடைகிறது. நீங்கள் சென்ற பாதையிலே மறுபடியும் படம் விடும்போது வருகிறீர்களா? கிடையாது. முற்பக்க கதவை திறந்து விட்டு விடுவார்கள். மொத்த பேரும் ஒன்றாகவே வெளியே வருவார். திரைப்படத்திற்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொருவராக உள்ளே சென்றோம். திரைப்படம் விட்ட பிறகு கூட்டமாக வெளியே வருகிறோம். அப்படித்தான் செல்வமானதும் ஒவ்வொரு ரூபாயாக வந்து சேரும். போகின்ற பொழுது மொத்தம் கூட்டமாக சென்றுவிடும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், கூத்தாட்டு அவை குடாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்கிறார். போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாதுங்க. வரும்போது கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு சேமிப்பு பட்டியல சேர்த்து வச்சிருப்போம்.
விதியின் பயனாக ஒரு தவறான முடிவை நாம் வாழ்க்கையில் எடுக்கின்ற பொழுது மொத்த பணமும் நம்ம விட்டு போயிடும். இன்னைக்கு சாதாரணமா பங்கு வர்த்தகத்தில் கொண்டு போய் கொட்டுகிறார்கள். மறுநாள் பங்கு வர்த்தகம் வீழ்ச்சி அடைகிறது, போட்ட செல்வம் போய்விடுகிறது. அடுத்து அறிவாளிகள் எல்லாம் ஆன்லைன் ரம்மி போய் விளையாடுறான். பாமரன் எவனுக்கும் ஆன்லைன் ரம்மி தெரியாதுங்க. அவன் எவனும் போய் பெருஞ்செல்வத்தை விட்டுட மாட்டான். இன்னும் சொல்ல போனா படிக்காதவன் அவ்வளவு எளிதாக பண விஷயத்துல ஏமாந்துட மாட்டான். ஆனால் ஏமாந்தவனை எல்லாம் பாருங்கள், MBA படிச்சவன், BA படிச்சவன், பல லட்சங்கள் சம்பாதனை செய்து கொண்டிருக்கிறவன் எல்லாம் மூளை மழுங்கி எங்க போய் விழுந்துட்டான்? ஆன்லைன் ரம்மில போய் விழுந்து தன்னை இழந்து தன் குடும்பத்தை இழந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழித்து விடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அறிவு காரணமாக. அறியாமை இருக்கின்ற வரை மனிதன் வீழ்வதில்லை. எப்பொழுது இந்த அறிவானது பெருகி கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதே நாம் வீழ்ந்து விடுகிறோம். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்றான் வள்ளுவன். இன்னொன்று, நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் சரிங்க, பல கோடிகள் நம்ம வச்சிருக்கலாம். 100 அடுக்கு மாளிகை வைத்திருந்தால் கூட உறங்குவது ஒரு அறைதானே. எத்தனை அறைகள் உன்னிடம் இருந்தாலும் நீ உறக்கம் கொள்ள போவது ஒற்றை அறை. எத்தனை பெருஞ்செல்வம் இருந்து என்ன பை? வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. பணம் சம்பாதிக்கிற வழி எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லா மனிதர்களும் ஓரிரவிலே பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் பல தவறான வழிமுறைகள் தெரியும், பணக்காரன் ஆகலாம். ஆனா வள்ளுவன் சொல்றான், கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்றான். ஒருத்த சம்பாட்சி வச்சுட்டு போவான், பின்னால எந்த கஷ்டமும் படாம அவனுடைய பிள்ளையும் அவனுடைய பேரனும் இவன் உண்ணாமல் உறங்காமல் சேர்த்து வைத்த செல்வத்தை முற்றிலும் அழிச்சு. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அந்த பணத்தை எவன் அனுபவிக்க வேண்டும் என்று யோகம் இருக்கிறதோ அவன் தாங்க அனுபவிக்க முடியும்.